டெல்லி படையெடுப்புக்கு தமிழ்நாடு ஒருபோதும் வீழாது அப்படின்னு குறிப்பிடுறாரு. அதிமுக, பாஜக கூட்டணி ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா, நம்மள்ட்ட இருந்து இங்க மதக்கலவரங்கள் நடக்கும், சாதி பிரச்சனைகள் நடக்கும், படிப்ப பிடுங்கிக்குவாங்க அப்படின்னு இந்த ஆன்டி பிஜேபி, ஆன்டி ஏடிஎம்கேங்கிறத வந்து ஒரு ரொம்ப படையெடுப்பை யாருமே ஏற்க முடியாது. டெல்லி படையெடுப்பு எப்ப நடந்துச்சு அதோட அப்படிங்கிறது சேர்ந்து முடிச்சிடறேன் சார். எந்த ஷாவாலையும் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாது. தமிழ்நாடு என்னைக்குமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் அப்படிங்கிற விஷயங்கள தொடர்ந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ங்கிறதே ஒரு சரியான ஒரு வார்த்தை தானான்னு நீங்க பார்க்கணும். அது வந்து எதுவா இருந்தாலும் சட்டம் ஒழுங்கு லா அண்ட் ஆர்டர்ங்கிறது எப்படி இருக்கணும், ஆர்டர்ல இருக்கக்கூடாது அப்படின்னு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் லா அண்ட் ஆர்டர் போலீஸ்கார்ட்ட ஒருத்தர் போயிட்டு நான் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் சொன்னேன். அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஒரு காலேஜில் போய் சொல்லுங்க, அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஒரு ஃபேமிலியில் போய் சொல்லுங்க. அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ங்கிறதே ஒரு சரியான வார்த்தை தானா, பிரயோகம் தானா நீங்க யோசிங்க. அது எங்கனாலும் சொல்லுங்க. ஒரு காலேஜில் சொல்லுங்க, ஸ்கூல்ல சொல்லுங்க, ஃபேமிலியில் சொல்லுங்க, போலீஸ்ல சொல்லுங்க, கோர்ட்ல சொல்லுங்க. எங்கேயாவது போய் நீங்க அவுட் ஆஃப் கண்ட்ரோல் சொல்லுங்க. அதை வந்து ஒரு ஒரு ஒழுக்க லிஸ்ட்ல சேர்க்க மாட்டாங்க. அது வந்து ப்ராப்ளத்துக்குரிய லிஸ்ட்ல சேர்ப்பாங்க. அந்த ஒரு விஷயம் ஒரு பக்கம் ஓரமா சொல்லுங்க. ஷா வந்து இங்க என்ன கட்டுப்படுத்துறாருன்னு நீங்க சொல்லணும். மத்தவங்க என்ன கட்டுப்படுத்திருக்காங்கன்னு நீங்க சொல்லணும். என்ஐஏக்கு ஆதரவா எதுக்கு ஓட்டு போட்டீங்கன்னு சொல்லணும். சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய நேரடி முதலுக்கு ஆதரவா எதுக்கு ஓட்டு போட்டீங்கன்னு சொல்லணும். அப்ப வந்து தமிழக நலனுக்கு எதிரான விஷயங்கள் சொன்ன காங்கிரஸ் பீரியட்ல போய் நீங்க அதுக்கு ஓட்டு போட்டீங்க, பிஜேபி பீரியட்ல போய் இதுக்கு ஓட்டு போட்டீங்க. நீங்க ரெண்டையுமே எதிர்த்தீங்க. சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய நேரம் எதிர்க்கிறோம் சொன்னவர் கலைஞர் போய் ஆதரவா ஓட்டு போட்டு வந்தார். என்னங்க அந்தம்மா வந்து தமிழ்நாட்டில் கொண்டு வர மாட்டேன்னு சொல்லி எங்க கொண்டு வர மாட்டேங்கன்னா நீங்க போட்டீங்கன்னா வரவிடாமல தடுக்கணும். அப்படி ஓட்டு போட்டீங்க. அணுசக்தி ஒப்பந்தத்துக்கு என்ன பண்ணீங்க? ஓட்டு போட்டீங்களா இல்லையா? என்னைய ஆதரவா ஓட்டு போட்டீங்களா, எதிர்த்து ஓட்டு போட்டீங்களா? அப்ப நீங்க செஞ்சது பூரா ஆதரவா செஞ்சிருக்கீங்க, சொல்றது பூரா எதிராக சொல்லிட்டு இருக்கீங்க. அப்ப யாரு எந்த படையெடுப்பு யார் இங்க நடத்திட்டு இருக்கா? அந்த திணிப்பு எந்த திணிப்பு நடந்துச்சீங்க? ஒன்னா பேசுவாங்க, 100 முறை பேசுங்க, 101 முறை பேசுங்க, நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. இல்ல அதிமுக, பாஜக கூட்டணியை வீழ்த்துறதுக்கு ஏத்த வலிமையான ஒரே கூட்டணி நம்ம தான் அப்படிங்கிறதையும் ஒரு டைம் தெரியும் மறுக்க முடியாது. 100% அதிமுக பாஜக கூட்டணி இவங்க மட்டும் சேலஞ்ச் பண்ண முடியும், வேற யாரும் சேலஞ்ச் பண்ண முடியும். அதுல ஒண்ணு திமுக கூட்டணியை அதிமுக பாஜக கூட்டணியால் தான் சேலஞ்ச் பண்ண முடியும். வைஸ் வெர்சா அதிமுக பாஜக கூட்டணி திமுக கூட்டணி மட்டும் தான் சேலஞ்ச் பண்ணும். வாட் ஹி செட் இஸ் அப்சல்யூட் ரைட்.